கூட்டம் நடைபெறும் உப்பள மைதானத்திற்குள் நுழைபவர்களை மெட்டல் டிடெக்டர் மூலம் காவல்துறையினர் பரிசோதனை செய்த நிலையில் அந்த பரிசோதனையின் போது பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியை எடுத்து வந்த நபரால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த நபரை காவல்துறையினர் அழைத்துச் செல்லும் காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைப்பில் இருக்கிறார். முருகேசன், பொதுக்கூட்டத்திற்கு துப்பாக்கியோடு ஒரு நபர் வந்திருக்கிறார். அவரை காவல்துறையினர் அழைத்து செல்கிறார்கள். என்ன நடந்தது? என்ன விவரம்? பிரியதர்ஷினி, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மீண்டும் 2 மாதங்களுக்கு பின்பு மக்கள் சந்திப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா, கடந்த 68 நாட்களுக்கு பிறகு காஞ்சிபுரத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி மக்கள் சந்திப்பு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஈரோடு, சேலம் செல்வதற்காக திட்டமிட்டிருந்த நிலையில் திடீரென்று பாண்டிச்சேரியில் ரோடு ஷோ நடத்துவதற்காக கடந்த 5ஆம் தேதி காவல்துறை அனுமதி கேட்டார்கள். பாண்டிச்சேரி சேர்ந்த காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு பொதுக்கூட்டம் என்பால் நடத்திக் கொள்ளுங்கள் என்று அறிவுரை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்தில் 9ஆம் தேதி பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக உப்பளம் மைதானத்திற்கு அனுமதி கொடுத்தால் குறிப்பாக 5000 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும், அவர்கள் அனுமதிக்கப்பட்ட அடையாள அட்டை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு காரணத்தை முன்வைத்தார்கள். பல்வேறு கெடுபிடிகளுக்கு மத்தியில் தான் இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்ட நிலை. இந்த சூழ்நிலையில் தற்போதைய தினம் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த பொதுக்கூட்டம் காலை 10:30 மணி நேரம் நடைபெற உள்ளது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் 3 அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு தற்போது இங்கு மைதானத்துக்கு வருவர்கள் அனுமதிக்கிறார்கள். QR கோடு வைத்திருக்க ஒரு நபருக்கு மட்டும் அனுமதிக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மாவட்ட செயலர்கள் கார் பாஸ் வித்தில் நேரடியாக உள்ளே வந்தார்கள். சிவகங்கை மாவட்ட செயலர் பிரபு என்பவருடைய தனி பாதுகாவலர் துப்பாக்கியில் வந்ததால் மெட்டல் டிடெக்டர் மைதானத்துக்குள்ளே செல்லும் போது தென்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறை அவர்களை பிடித்து விசாரணை நடத்துகிறார்கள். பிரியதர்ஷினி, முருகேசன், ஏற்கனவே புதுச்சேரியில் நடக்கும் பொதுக்கூட்டத்திற்கு தமிழகத்திலிருந்தும் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு தாவேக தலைமை வலியுறுத்தி இருந்தது. ஆனாலும் கூட தமிழகத்திலிருந்து ஒரு நிர்வாகியோட பாதுகாவலர் வந்திருக்காரு. தாவேக தலைமை பல்வேறு அறிவுறுத்தல்களையும் கொடுத்தும் தொடர்ந்து தமிழகத்திலிருந்தும் நிர்வாகிகள் வந்த வண்ணம் இருக்காங்களா? என்ன விவரம்? அதாவது பொதுக்கூட்டத்துக்கு வரக்கூடிய பொதுமக்கள் சென்னையை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற, சென்னையை சேர்ந்து இருக்கக்கூடாது, அதாவது புதுச்சேரி தவிர அக்கம் பக்கத்தில் எந்த மாவட்டத்தையும் சேர்ந்தவர்கள் வரக்கூடாது, அவருடைய அனுமதி கிடையாது என்று கட்சியின் சார்பாகவும் காவல்துறை சார்பாகவும் மிகவும் கட்டளை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. பல தினங்களுக்கு முன்களாகவே இந்த எச்சரிக்கை அறிவிப்பும் காவல்துறை சார்பில் கட்சி சார்பாக அறிவுரை வருத்தப்பட்டது. இந்த நிலையில் கட்சி நிர்வாகிகள் பலர் தானாக முன் வந்திருக்கிறார்கள். அது எத்தனை பேர் வந்திருக்கார்கள் தெரியவில்லை. மாநில நிர்வாகிகளோ மாவட்ட செயலாளர்கள் யாரும் அவர்கள் வர வேண்டும் என்று அறிவுறுத்தவில்லை. கட்சி சார்பாக புதுச்சேரியை சேர்ந்த மட்டும் தான் மனு வர வேண்டும் என்று அறிவுரை வழங்கிய பின்னும் பல மாவட்ட தலைவர்கள் பல பேர் தானாக முன் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிறார்கள். இந்த போற சம்பவம் ஒரு சில இடங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் தான் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மாவட்ட செயலர் பிரபு என்பவர் தன்னுடைய தனிப்பாளர் வரும்போது அவருடைய தனிச்செயல பாதுகாப்புக்காக துப்பாக்கி வைத்திருக்கிறார். லைசன்ஸ் பிளேட்ல உரிமை பெற்ற துப்பாக்கி தான். அந்த துப்பாக்கியுடன் உள்ளதால் தற்போது இங்கு பரபரப்பு ஏற்பட்டது. முருகேசன், இப்ப துப்பாக்கியோட வந்த அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்காரா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருக்கா? தற்போது காவல்துறை சார்பில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவர் லைசன்ஸ் உரிமை பெற்ற துப்பாக்கி தான் என்பதால் எதற்காக கொண்டு வந்தீர்கள், ஏற்கனவே வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்களுக்கோ இங்கு அனுமதி கிடையாது, புதுச்சேரியை சேர்ந்தவர் மட்டும் அனுமதி நிலையில் நீங்கள் ஏன் வந்தீர்கள், எதற்காக வந்தீர்கள் என்று போன்ற விசாரணை மாவட்ட செயலரிடமும் துப்பாக்கி வைத்திருந்த அந்த அவருடைய பாதுகாவலரிடம் தனியாக காவல்துறை தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணைக்கு பின்னர் தான் என்ன நடந்தது என்பது தெரிய வரும். முருகேசன், பொதுக்கூட்டத்துக்கு வருவோருக்கு வேறு என்னென்ன கட்டுப்பாடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கு, அது முழுமையாக பின்பற்றப்பட்டு வருதா? அது குறித்த விவரம் என்ன? பொதுக்கூட்டத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு, அதாவது பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் வர வேண்டும். இந்த மைதானத்தில் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி. ஒவ்வொரு கேலரிக்கும் 500 பேர் என்ற வீதம் 5000 பேர் நின்று பார்க்கக்கூடிய அனுமதி. மேடை போடக்கூடாது. ஏற்கனவே பிரச்சார வாகனத்தில் பேருந்தில் நின்றபடி விஜய் எப்படி பேசினாரோ அதே போன்று மேடை அமைக்கப்படாமல் விஜய் அந்த பேருந்தில் நின்றுதான் பேச இருக்கிறார். 11 மணி அளவில் விஜய் அந்த பிரச்சார வாகனத்தில் இருந்து பேச தொடங்க வாய்ப்பு இருக்கிறது. குறைந்தபட்சமாக ஒரு 30 நிமிடமாக அவர் பேசுவார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பாண்டிச்சேரியை தவிர வேறு அக்கம் பக்கத்தில் உள்ள தமிழகத்தை சேர்ந்த கடலூர் அக்கம் பக்கத்தில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தாலும் வரக்கூடாது. பாண்டிச்சேரி எல்லையை சுற்றி கிட்டத்தட்ட 17 இடங்களில் காவல்துறை தடுப்பு அமைத்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதை தவிர சிலர் பேருந்து மூலமாக வந்திருக்கிறார்கள். சிலர் வெவ்வேறு காரணங்களை சொல்லி வெளியூர் மாவட்ட சென்றவர்கள் உள்ள வந்திருக்கிறார்கள். கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், பள்ளி மாணவர்கள், வயது முதிர்வு பெற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள் இப்படி யாருமே வரக்கூடாது என்ற கருத்தையும் முன்வைத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அந்த சம்பவம் எங்கு எதுவும் நடைபெற்றிருக்காது என்பதற்காகவும், அதே போன்று காவல்துறை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தலின்படி காவல்துறை அனுமதி இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலையிலோ மாநில நெடுஞ்சாலையிலோ பேனர்கள் கொடியெல்லாம் கட்டக்கூடாது என்ற அறிவையும் வழங்கப்படுகிறது. இப்படி பல்வேறு கெடுபிடிகள் வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த விழா என்பது பார்த்தீங்கன்னா சிற்பிலாக நடைபெற்று சூழ்நிலையில் ஒவ்வொரு சிலர் விஜயை பார்க்க வேண்டிய ஆர்வம் மிகுதியில் மாவட்ட நிர்வாகிகள் சிலரை அழைத்து வந்திருப்பார் தகவல் இருக்கிறது. அவர்களெல்லாம் கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு நிர்வாகி புஷியானந்த் மாவட்ட பொதுச் செயலாளர் கட்சியின் பொதுச் செயலாளர் அவரும் ஆங்காங்கே நின்று கண்காணித்து வருகிறார். பிரியதர்ஷினி.
தற்போதைய தகவல்களை விரிவாக வழங்கியதற்கு நன்றி முருகேசன்.